நெறைய பேர் வந்துட்டு அங்க இருந்து கால் பண்றாங்க. அக்செஞ்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெங்களூர்ல தான். ஓகே, ஓ! ஓகே. சரிங்க சார். ஓகே உங்ககிட்டலாம் பேசினது ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்க. என்ன சார் ஜனநாயகன் படம் தள்ளி போயிட்டே இருக்கே. எதனால அப்படின்னு? நீங்க ஏதாவது பேசணும்னு சொன்னா, நான் அந்த டாபிக் தான் பேசலாம்னு நெனச்சேன் மேடம். நீங்களும் அதே சொல்லுங்க. சரி சொல்லுங்க சார். ஆ ஜனநாயகன் படம் வந்து அவரு தளபதியா இருக்கும்போது ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மேடம். எல்லாரும் பயப்படுறாங்க. ம். படம் வந்து பாத்தீங்கன்னா, உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்ததுக்கு நெறைய தடை பண்ணாங்க. அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்சஸே ஆச்சு எம்ஜிஆருக்கு. ஸோ ம். அது மாதிரி இவருக்கும் இந்த படம் வந்தா பெரிய சேஞ்சஸ் வரும்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ம். ஸோ தட் இந்த படம் வந்து ப்ராபப்ளி அவரு சிஎம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு நெனைக்கிறேன் மேடம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ம். இது பை பிப்ரவரிக்குள்ள ரிலீஸ் ஆனாதான் உண்டு. பிப்ரவரி 14க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் கன்டென்ட் எதுவும் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அதுக்குள்ளார உங்களுக்கு எலக்ஷன் டேட் எல்லாம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருவாங்க. ஓ! ஓகே, ஓகே. ஆ, ஆ, ஆ. அப்போ எலக்ஷன் கன்டென்ட் இருக்கிற படம் நம்ம எதுவும் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு லா அமெண்ட்மென்ட்க்கு வந்துரும். ஸோ ஓகே, அதனால நம்ம இந்த படம் வந்து தளபதி விஜய் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஓகே, சிஎம் விஜய் படம் தான் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். ஓ பெங்களூர்ல விஜய்க்கு ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே. ஆ. எஸ், எஸ் மேடம். ஓ! சூப்பர்ங்க.